அமைச்சரவையிலே மாற்றம் இருக்கலாம், ஆனால் ஆட்சியாளருடைய செயல்பாட்டில் மாற்றம் ஒருபோதும் இருக்காது என்பதுதான் மக்கள் நினைக்கிறார்கள். காரணம், இந்த அரசு குறிப்பாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசு, சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்படாத அரசாக செயல்படுகிறது. தினந்தோறும் கொலை, கொள்ளை, திருட்டு, செயின் பறிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. டாஸ்மாக் கடைகளை மூடுவதை பற்றி கவலைப்படாத அரசு, படிப்படியாக மூட வேண்டும் என்று நினைக்க கூட இல்லை. போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து கொண்டே போகிறது. இன்னும் சொல்ல போனால் மக்கள் மீது சுமையை ஏற்றுகிற அரசாக இந்த அரசு செயல்படுகிறது. நேற்று கூட சென்னை மாநகராட்சிக்கு 6% வரி விதித்திருக்கிறார்கள். எனவே ஆட்சியாளர்களிடம் அமைச்சரவை மாற்றம் இருந்தாலும் இவர்கள் செயல்பாட்டிலே மாற்றம் இருக்காது என்று திடமாக மக்கள் நம்புகிறார்கள். ஒரு தவறுக்காக, குற்றத்திற்காக கைது செய்யப்பட்டவர் ஜாமீனில் வெளிவந்திருக்கிறார். இன்னும் உண்மை நிலை வெளிவரவில்லை, இறுதி தீர்ப்பு வரவில்லை. சட்டத்தில் இடம் இருக்கு என்று அவர்கள் அமைச்சராகிறார். ஜனநாயகத்திலே இது ஏற்புடையதா இல்லையா என்றால் கேள்விக்குரியே. அவர்கள் மனசாட்சிக்கு இதை விட்டு விடுகிறேன். அதே போல யாரை எந்த அமைச்சர் ஆக்குவது என்பதெல்லாம் அரசு முதல்வருக்கு இருக்கின்ற உரிமை. அதே நேரத்தில் அமைச்சரவை மாற்றம் குறித்து நான் ஏற்கனவே கூறினேன். இன்னும் சொல்ல போனால் திமுகவினுடைய மக்கள் விரோத போக்கை மக்கள், வாக்காளர்கள் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டுமே நான் இந்த தருணத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். குற்றப்பத்திரிகையை தமிழகம்தான் நீதிமன்றங்கள் மீது, காவல்துறையின் மீது விசாரிக்கிறது. அடுத்த மாநிலத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை நிறைய வந்திருக்கிறது என்பதை நான் அரசிடம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மதுவிலக்கு மாநாடு கான அர்த்தத்தை மக்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம், அரசு மதுக்கடைகளை மூடக்கூடிய உரிமை இருக்கிறது. அந்த கடமையை அவர்கள் சரிவர செய்யவில்லை. மாநாடு நடத்தும் கட்சி கூட்டணியிலே இருக்கிறது. எனவே மாநாட்டினுடைய நோக்கத்தை மக்களால் உண்மையிலேயே புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்திலே வெளிமாநில தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் மிக அவசியம், முக்கியம். காரணம், திருப்பூர் தொழில் வளர்ச்சிக்கு அவர்கள் பெரும் பங்கு வகிக்கிறார்கள். அவருடைய கடின உழைப்பு பாராட்டுக்குரியது. எனவே ஊடுருவல் இல்லாமல் தவறானவர்கள் இங்கே பணிபுரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தாமல் அரசு, அத்துறையை சார்ந்தவர்கள், அதே போல இங்கே இருக்கின்ற ஆட்சியர் அதை முறைப்படுத்த வேண்டும், சரிபடுத்த வேண்டும். அதற்கு ஒரு கோட்பாடு, கைட்லைன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.